இடம் கடற்கரை. தன் கணவனுடன் காதல் நடை. தன் கணவனை சந்தித்த போது கிடைத்த ஆனந்தம். என்னடா பார்க்குற? உனக்கு இது தேவையா? புது மாப்பிளடா நீ. கல்யாணம் ஆகி 1 மாதம் கூட ஆகலை. ஃப்ரெண்டுன்னு ஒருத்தன் வந்தான், அவனை வீட்டில் தங்க வச்ச. அத்தோடு அவன் வேலையை நீ பார்த்துருந்துக்கணும். அவன் ஒரு பிரச்சனைக்கு போகிறான்னு நீ அவனுக்கு வக்காலத்து வாங்கிட்டு போன பார்த்தியா? எங்கே போய் விட்டுருக்கு பார், கவுன்சிலர் வரைக்கும் போய் விட்டுருக்கு. என்னடா பண்ண போகிற? இதெல்லாம் நான் யாழ்னிக்கிட்ட எப்படிடா சொல்ல போகிறேன்? சே, ஐயோ, யாழ்னி வேற கால் பண்ணுறாளே. கைஸ், நான் ஒரு 1/2 hourல ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகே. ஹலோ யாழ்னி. நான்லாம் உங்களுக்கு ஞாபகத்துல இருக்கேனா? என்னம்மா திடீர்னு? பின்ன 2 நாளா கால் பண்ணவே இல்ல நீங்க எனக்கு. நானாம்மா கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டேம்மா, அதான், வேற ஒன்றும் இல்லை. எப்ப பார்த்தாலும் பிஸி தான். சரி, என்ன பண்றாரு உங்க ஃப்ரெண்டு? என் ஃப்ரெண்டா இப்போ தான் இன்டர்வியூ போயிருக்கிறான். இன்டர்வியூவா? சூப்பருங்க. இந்த இன்டர்வியூவாவது உங்க ஃப்ரெண்டு செலக்ட் ஆகட்டும், நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஏங்க, இங்க எல்லாரும் உங்களை தாங்க கேக்குறாங்க, ஏன் உன் ஹஸ்பண்ட் வரல, ஏன் உன் ஹஸ்பண்ட் வரலன்னு. ஆனா ஏதோ சொல்லி சமாளிச்சிட்டேன். எனக்கு தெரியுங்க உங்களுக்கு எவ்வளவு வேலை இருக்குன்னு. அது மட்டும் இல்லாம இங்க நீங்க வரணுங்கிற அவசியம் எதுவும் கிடையாது. அதனால நானே சமாளிச்சிட்டேன். அப்புறம் மறக்காதீங்க, நாளைக்கு நான் சொல்றேன், டிக்கெட் புக் பண்ணிடுங்க. இங்க டைம் போறதே தெரியலங்க. என்னை சுத்தி எந்நேரமும் குட்டி பசங்க இருக்காங்க. நான் நினைச்ச நேரத்துக்கு நல்ல சாப்பாடு கிடைக்குது. சூப்பரா இருக்குங்க. சரி, நான் ரொம்ப பேசிட்டே இருக்கேனே, உங்களுக்கு மொக்க போடுற ஃபீலா இல்ல? சேச்சே, என்னம்மா இப்படி சொல்கிற? நீ பேசுகிறதா இருந்தால் ஒரு நாள் ஃபுல்லாக கேட்டே இருப்பேனே. நேத்து மத்தியானம் எங்க ஆச்சிமா ஒரு கறி குழம்பு வச்சாங்க பாருங்க, எனக்கு உங்க ஞாபகமா தான் இருந்துச்சு. ஏங்க இப்படி மூச்சு வாங்குறீங்க? அது ஒன்றும் இல்லைம்மா, இப்போ தான் படியேறி வந்தேன் மாடிக்கு. சரி, ஆஃபீஸில் பிரேக் சொல்லிட்டீங்களா? அடையாமா, நீ வேற விட்டா அவனுங்க நாள் ஃபுல்லாக பேசிட்டே இருப்பானுங்க. அது சரி. ஒரு நிமிஷம். என்ன ஆச்சுங்க? ஐ லவ் யூ. அடடே, தோ பாரா. ஐ லவ் யூ. என்னங்க பாசமழை பொழியுது? ஐ லவ் யூ. ஐயோ, என்னால திரும்பி எதுவும் சொல்ல முடியலையே. குதூகலமா இருக்கீங்க இன்னைக்கு. ஆமாம், இவ்வளோ நேரம் உடம்பு மாதிரி கூடயே ஒருத்தன் தான், இன்றைக்கி தான் அவன் கிளம்பி போயிருக்கிறான். என் பொண்டாட்டிக்கிட்ட இப்போ பேசத்தான் எனக்கு டைம் இருக்கும். யாழினி, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். மறுபடியும் லவ் யூ சொல்ல போறீங்க அதானே? இல்லை, நானும் வசந்தும் ஒரு பிரச்சனை பண்ணிட்டோம். பிரச்சனையா? என்ன பண்ணீங்க? கவுன்சிலர் பையனை அடிச்சிட்டோம். கவுன்சிலர் பையனா? எதுக்குங்க அடிச்சீங்க? ஆமாம், அவன் வந்து ஒரு பொண்ணை ஈவ்டீசிங் பண்ணான். அதை வசந்த் தப்பு தட்டி கேட்க போனான். வசந்த் மேலே கை வச்சதுனால நானும் அடிச்சிட்டேன். ஏங்க, நமக்கு எதுக்குங்க இந்த பிரச்சனை? புரியுதுமா, நாங்கள் ஆனால் கவுன்சிலர் பார்த்து மன்னிப்பு கேட்டோம். இருந்தாலும் பயமாக இருக்குது, என்ன பண்ணுவார் ஏது பண்ணுவார்னு. சரி விடுங்க, எனக்கு தெரிஞ்ச லோக்கல் இன்ஸ்பெக்டர் இருக்காரு, நான் வேணா அப்பா கிட்ட சொல்லி பேச. அதெல்லாம் ஒன்றும் வேணாமா. ஏதாவது பிரச்சனைனா நாங்கள் இனி ஒரு விதி சிவம் குரூப்பில் ஆக்டிவாக தானே இருக்கோம், பார்த்துக்குறோம். அது என்ன இனி ஒரு விதி செய்வோம்னு ஒரு குரூப்பு? அதெல்லாம் நாங்கள் காலேஜ் டைமில் வெட்டி பசங்களாம் சேர்ந்து தப்பை தட்டி கேட்கறதுக்கு ஆரம்பித்த குரூப்மா. அப்படியா? சூப்பருங்க. ஆனா நம்ம இருக்கிற சிச்சுவேஷனுக்கு பிரச்சனைலாம் தேவையா? யாராவது ஏதாவது பண்ணிட்டு போறாங்களே, நமக்கு என்ன? இப்படியெல்லாம் நான் கேட்பேன்னு நினைச்சீங்களா? தப்பு பண்ணியிருக்காங்க, தட்டி கேட்டிருக்கீங்க. எங்க 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 என்னமாச்சு? ஐ லவ் யூ. பயந்துட்டேன். மிஸ்டர் அருண்குமார், நீங்க என்கிட்ட ஒரு விஷயத்தை மறைச்சிட்டீங்க. அப்படியா? என்னம்மா மறைச்சேன்? உங்களுக்கு டைரக்ஷன் மேல அதிகமா இன்ட்ரெஸ்ட் இருக்கு தானே? ஆமாம், அது எப்படி உனக்கு தெரியும்? ஒரு பொண்டாட்டிக்கு புருஷனை பத்தி A to Z தெரியுங்க. சரி சரி, உங்க கதை என்னன்னு சொல்றீங்களா? இல்லைம்மா, நானே அதை ஏதோ கிறுக்கி போட்டேம்மா, நீ வேற. பரவாயில்லங்க, என்கிட்ட தானே. இல்லைம்மா, சினிமான்றது ஒரு கடல் மாதிரிம்மா, அதுலலாம் எங்கம்மா சான்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு சான்ஸ் கிடைக்குதோ இல்லையோ, என்கிட்டயாவது கதையை சொல்லுங்களேன். சரி, ஓகே, ஒன்லைனர் வேணா சொல்லவா? சொல்லுங்க. அது ஒரு பொண்ணு சம்மந்தப்பட்ட ஒரு கதை. ஒரு பொண்ணு தன் கணவனுக்கு எப்படிப்பட்ட ஒரு இனியவளாக இருக்கா அப்படின்ற ஒரு கதை. செம்மங்க. அப்பனா இது லவ் ஸ்டோரியா? ஆமாம்மா.
டைட்டில் டைட்டிலா? இனியவள்.